இந்த பண்ணு பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஜீரா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பால் பண்ணு எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு. நான் ஒரு 100 கிராம் 125 கிராம் இருக்கும் மைதா மாவு. கோதுமையிலே ட்ரை பண்ணலாம். நான் இன்றைக்கி மைதா மாவில் செய்கிறேன், பர்ஃபெக்டாக வரும். அதுக்கு தேவையான சர்க்கரை ஒரு 50 கிராம் எடுத்துருக்கேன். ஒரு 100 கிராம் தயிர், ஒரு 100 கிராம் பால், ஒரு 1.5 டீஸ்பூன் நெய். இது சிரப்பு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சர்க்கரை, அப்புறம் அந்த சிரப்புக்கு ஒரு எலுமிச்சப்பழம், தேவைப்பட்டால் வெண்ணிலா எசன்ஸ். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் இந்த சர்க்கரையை நைஸாக பவுட்ரு பண்ணிக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு இதிலே 2 ஏலக்காய் போட்டு பவுட்ரு பண்ணிப்போம். அடுத்து இதிலே தயிர் ஊற்றிப்போம், இதே பால் ஊற்றிப்போம், கொஞ்சமாக ஊற்றிப்போம், தேவைப்பட்டால் திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே நெய் 1.5 டீஸ்பூன் நெய் ஊற்றிப்போம். இந்த மிக்சியில் ஒரு அடி அடிச்சுப்போம். இது அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். மூணுத்தையும் அடுத்து இந்த மைதா மாவு எடுத்து போட்டுப்போம். இதை நல்லா கலக்கிப்போம். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்பட்டால் நம்ம பால் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு பால் ஊற்றிப்போம். இது நல்லா முட்டை அடிக்கிற மாதிரி நல்லா ஏர் உள்ளே பிளாஸ் ஆகிற மாதிரி நல்லா அடிக்கணுங்க. இதில் ஒரே ஒரு பிஞ்சு உப்பு போட்டுப்போம். அதையும் நல்லா கலக்கலாம். இது வெண்ணிலா எசன்ஸு, நீங்கள் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஏலக்காய் ஃப்ளேவரே போதும். இது பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது போட்டிங்கன்னா நல்லா அடிக்கணுங்க. இது அடிச்சுட்டு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இதுதாங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனு பாருங்க. இதே இந்த மாதிரி தான் இருக்கணும் பாருங்க. இது அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க. அரை மணி நேரம் ஊறிச்சிங்கன்னா நல்லா ப்ளப்பியாக வரும். இப்போ அடுத்து ஜீரா காய்ச்சிப்போம், சர்க்கரை போட்டுப்போம், டம்ளர் தண்ணி ஊற்றிப்போம். இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த குழகுழப்பு தன்மை இருந்தால் போதும், கம்பி பாகுலாம் வேண்டாம். நான் எப்படி எடுக்கணுன்றதை நான் காட்டுறேன். இந்த சுகர் சிரப்பு நல்லா கரைஞ்சிருச்சுங்க சர்க்கரை, அவ்வளோதான் போதும். நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ இது கட்டியாகாமல் இருக்கணும்னா இதில் இவ்வளோண்டு எலுமிச்சப்பழம் இதை கொஞ்சம் பிழிஞ்சிடணும். பிழிஞ்சோம்னா அப்படியே அந்த கிறிஸ்டல் மாதிரி வராது, அப்படியே இருக்கும். ஃப்ளேவரும் செம்மையாக இருக்குங்க. நல்லா கலக்கிடலாம் பாருங்க. அப்படியே வச்சுருவோம், ஒரு ஓரமாக வச்சுருவோம். மாவு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் கரெக்டாக. இதில் நான் சோடா உப்பு போடலை. பேக்கரியில் கண்டிப்பாக சோடா உப்பு போடுவாங்க, அந்த பஞ்சு மாரி வரணும்னு சொல்லிட்டு. நம்ம குழந்தைங்களாம் சாப்பிட்றதுன்றதுனால நான் போடலை. இப்போ அதுக்கு பதில் தான் நம்ம பால் ஊற்றிருக்கோம், தயிர் ஊற்றிருக்கோம். அதுவே நம்மளுக்கு சாஃப்டாக வரும். பாருங்கள் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அரை லிட்டரு எண்ணெய் ஊற்றிப்போம் கடாயில். எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும், ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருக்கக்கூடாது. நல்லா ஹீட் ஆனோன்னா தீயை குறைச்சி வச்சுப்போம். இப்போ போண்டா எப்படி போடலான்னு பார்ப்போம். கையில் தண்ணி தொட்டுப்போம். தொட்டுட்டு நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சமாக தான் செய்து காட்டுறேன். நான் நீங்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்யுங்க. பாருங்கள் இது எப்படி பந்து மாதிரி வரும் பாருங்கள். இப்போ உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ஒன்று ஒன்றா போடுங்க, பழக்கம் இல்லைன்னா 2 கூட போடுங்க. பாருங்கள் ஒன்று ஒன்றா அதுவாக திரும்புது பாருங்கள். பாருங்க இப்படிதாங்க ப்ளப்பியாக வரணுங்க.
நம்ம அந்த பாலும் தயிரும் ஊற்றுறதுனால தாங்க இப்படி குண்டு குண்டாக வருது. டீ வந்து ரொம்ப மிதமான சூட்டில் தாங்க இருக்கணும். ஆயில் ரொம்ப ஓவர் ஹீட்டாக இருந்ததுன்னா மேலே வெந்துடும், உள்ளே வந்து மாவாக இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். மைண்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. வெந்துருச்சுங்க, அவ்வளோதாங்க. இப்போ வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கணுன்னா லைட்டாக ஒரு கம்பி விட்டு சுற்றி பாருங்கள், ஒட்டவே இல்லை பார்த்தீங்களா கம்பியில். இப்போ வெந்துருச்சு, எடுக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஜீராவில் ஒரு பால் பண்ணை எடுத்து போட்டுப்போம். ஒரு 2 நிமிஷம் ஊறினா போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து அதே வடியில் ஊற வச்சு அந்த வடியை விட்டுருவோம். அதுலேயே இருந்துச்சுன்னா ரொம்ப குலோப்ஜான் மாதிரி ஆகிடும். சுகர் இருக்கிறவங்களாம் வந்து சாப்பிட முடியாது, ஓவர் இனிப்பாகிடும். சுகர் வீட்டில் இல்லை, நாங்கள் நல்லா இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 2 நிமிஷம் இல்லைங்க 10 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா குலோப்ஜான் மாதிரி இருக்கும். பால் பண்ணு ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. குலோப்ஜானையே தோற்று போவோங்க. இந்த ஜீரா கொஞ்சம் மேலே ஊற்றிடலாம். சுவையான பால் பன் ரெடி. கண்டிப்பாக இந்த பால் பண்ணை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம ஆரோக்கியமாக செஞ்சு கொடுத்தோன்னு இருக்கும். கடையில் வாங்குறத விட இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் சாயந்தர டைமில் நான் ஒரு 125 கிராம் தான் போட்டேன் மாவு. பாருங்கள், அதுக்கு 10 பண்ணு வந்துருக்குது. நீங்கள் நிறைய செய்யணும்னா நிறைய மாவு குவான்டிட்டி அதே அளவு பார்த்துக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.